மேகதாது அணை விவகாரத்துல திமுகவின் தோல்வி, தேர்தல் அறிக்கையிலிருந்து உச்சநீதிமன்றத்தின் பின்னடைவு வரை தற்போது விரிவாக பார்க்கலாம். திமுக அரசு ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளான நிலையில உச்சநீதிமன்றத்தின் சமீபத்திய தீர்ப்பு தமிழகத்தின் சட்ட உத்தியில் இருக்கக்கூடிய முக்கியமான பலவீனங்களை அம்பலப்படுத்துகிறது. இந்த வழக்கை வாதிட மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கியை நிறுத்திய போதிலும் தமிழகத்தின் மனுவை முன்கூட்டியே மற்றும் தவறான கருத்தாக்கம் என்று நீதிமன்றம் நிராகரித்தது. அணைகள் தமிழ்நாட்டிற்கு காவிரி நீர் ஓட்டத்தை குறைக்கும் என்ற அரசின் முக்கிய வாதத்தை நிராகரித்தது. அணை கட்டப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் காவிரி நீர் தகராறு தீர்ப்பின்படி கர்நாடக 177 டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டிற்கு விடுவிக்க அரசியலமைப்பு ரீதியாக கடமைப்பட்டிருக்கு என்று பெஞ்ச் கூறியது. இது தமிழ்நாட்டின் எதிர்ப்பின் முழு அடிப்படையையும் குறைத்துவிட்டது. இந்த தோல்வி அனைத்து அரசியல் எதிர்க்கட்சிகளிடமிருந்தும் கடுமையான விமர்சனங்களை தூண்டியிருக்கு. அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்றத்துல பலவீனமான வாதங்களை முன்வைத்து அரசியல் மற்றும் வணிக நலன்கள் தமிழ்நாட்டின் சட்ட நிலைப்பாட்டை குறைமதிப்பிற்கு உட்படுத்த அனுமதித்ததாக திமுகவை நேரடியாக குற்றம் சாட்டினார். பிப்ரவரி 1, 2024 அன்று டெல்லியில் நடைபெற்ற CWMA கூட்டத்தின் போது கர்நாடக மேகதாது திட்டத்தை நிகழ்ச்சி நிரல்ல வைக்க முயன்ற போது திமுகவின் மௌனத்தை அவர் குறிப்பாக மேற்கோள் காட்டியிருக்காரு. வலுவான எதிர்ப்பு பாதைகளை மாற்றியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணம். PMK தலைவர் அன்புமணி ராமதாஸ் திமுகவின் முயற்சிகளை மோசமான தோல்வி அப்படின்னு பெயரிட்டாரு. அரசாங்கம் உடனடியாக மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், மேகதாது திட்டம் 2007 காவிரி நடுவர் மன்ற முடிவு மற்றும் தமிழ்நாட்டின் ஒப்புதல் தேவைப்படும் 2018 உச்சநீதிமன்ற தீர்ப்பு இரண்டையும் மீறுகிறது அப்படின்னு வலியுறுத்தினார். அதிமுகவின் காவிரி நீர் மேலாண்மையில் ஏற்பட்ட சாதனைகள். 1. முன்னாள் தலைவர் ஜெயலலிதா அவர்களோட தலைமையில ADMK அரசு மத்திய அரசை வற்புறுத்தி காவிரி நீர் தாவா தீர்ப்பாயத்தை 2013 இறுதி செய்து அதற்கு முந்தைய திமுக ஆட்சியில் ஏற்பட்ட தாமதங்களுக்கு பிறகு தமிழகத்தின் சட்டப்பூர்வமான நீர் உரிமைகளை முறைப்படுத்துவதில் ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்தது. இரண்டாவதாக ADMK அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டின் 2018 தீர்ப்பை நிறைவேற்ற இந்த நிறுவனங்களை உருவாக்க மத்திய அரசை தீவிரமாக வலியுறுத்தியது. CWMA மற்றும் CWRC ஆகியவை நீர் வெளியீட்டு அட்டவணைகளை கண்காணித்து அமல்படுத்துதல், மாநிலங்களுக்கு இடையேயான சர்ச்சைகளை தீர்ப்பது மற்றும் கர்நாடக மற்றும் பிற நதி மாநிலங்களின் இணக்கத்தினை உறுதி செய்யும் பணியில ஈடுபட்டனர். மூன்றாவதாக சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்புக்கு பிறகு ADMK ஆட்சியின் கீழ் போராடி தமிழகம் ஆண்டுதோறும் 404.25 TMC பாதுகாக்கப்பட்டது. இதுல பிலிகுண்டுவில் கர்நாடகாவால் விடுவிக்கப்பட வேண்டிய கட்டாயமான 177.25 TMC நீரும் அடங்கும். இது காவேரி டெல்டா பாசனத்திற்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கும் அத்தியாவசியமான அடிப்படை தேவைகளுக்கு மிகவும் பெரிய அளவை ஒதுக்கியது. நான்காவதாக ADMK தலைவர்கள், குறிப்பாக சொல்வோம் என்றால் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் தமிழகத்தின் நீர் உரிமைகளை CWMA, CWRC அமலாக்கத்தின் மூலம் நிலைநிறுத்துவதற்காக மத்திய அரசு கர்நாடக மற்றும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அழுத்தம் கொடுக்க பசி போராட்டங்கள், வேலை நிறுத்தங்கள் மற்றும் நாடாளுமன்ற இடையூறுகளை ஏற்பாடு செஞ்சாங்க. இது 2018 ஏப்ரல்ல நடந்தது. திமுகவின் தோல்விகள். 2006 முதல் 2011 வரை தமிழகத்துல கருணாநிதி முதல்வராக இருந்த வரை காவிரி பிரச்சனைகளுக்காக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏற்கனவே கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பி வழிந்தால்தான் அந்த தண்ணீரை தமிழகத்திற்கு கர்நாடகா திறந்து விடுகிறது. இந்த நிலையில புதிதாக மேகதாது அணையை கட்டினால் தமிழகத்திற்கு தண்ணீர் தருவது என்பது கேள்விக்குறியாகும். கர்நாடக அரசானது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு தர வேண்டிய 177.26 TMC தண்ணீரை தர மறுப்பதுடன் புதிதாக மேகதாது அணையை கட்டவிருப்பதும், அதை தடுக்காமல் ஆளும் திமுக அரசு அதை வேடிக்கை பார்ப்பதும் டெல்டா விவசாயிகளிடத்துல மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுகவின் பின்னடைகள் குறித்து பார்க்கலாம். மு.க.ஸ்டாலின் அரசியல் கூட்டணியை பயன்படுத்தவும் கர்நாடகாவின் நீர் விடுவிப்பு உத்தரவுகளை அமல்படுத்தவும் தவறியதால் காவிரி நீரை பெறுவதில் பெரும் பற்றாக்குறை ஏற்பட்டது.
மேட்டூர் அணை நீர் மேலாண்மையில அவரது தவறான நிர்வாகமும் சிடபிள்யூஎம்ஏ அமலாக்கத்திற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்ததும் ஒட்டுமொத்தமாக காவிரி விவகாரத்துல தமிழ்நாட்டின் நிலைமையை பலவீனப்படுத்தியது. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் கட்சிக்குள்ள தன்னுடைய கட்சியின் பலத்தை பயன்படுத்தி கர்நாடக அரசு நீர் விடுவிப்பு செய்ய காங்கிரஸ் தலைமையிலான கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க தவறியதாக ஸ்டாலினுக்கு எதிராக குற்றம் சாட்டினார். 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகள்ல பல கூட்டங்கள் மற்றும் சட்டப்பூர்வ விவாதங்கள் இருந்த போதிலும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் இந்த சிடபிள்யூஎம்ஏ மற்றும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகளுக்கு கர்நாடகா இணங்குவதை உறுதிப்படுத்த அவர் தவறியதற்காக அவர் விமர்சிக்கப்பட்டார். இதனுடைய விளைவாக தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய காவிரி நீரில குறிப்பிடத்தக்க பற்றாக்குறையும் ஏற்பட்டது. கர்நாடகாவிலிருந்து தொடர்ந்து நீர் வராத நிலையில மேட்டூர் அணையிலிருந்து மாநிலத்தின் சொந்த நீர் ஆதாரங்களை காலத்திற்கு முன்பே தவறாக நிர்வகித்து வெளியிட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இது டெல்டா விவசாயிகளின் நிலைமைகளை மேலும் மோசமாக்கியது. கர்நாடகாவின் ரூபாய் 14,000 கோடி மேகதாது அணை திட்டம் காவிரி ஆற்றில் நீர் ஓட்டத்தை குறைத்து நீர்ப்பாசனத்தை பாதிப்பதன் மூலம் தமிழகத்தின் நலன்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கிறது. இதனுடைய விளைவாக சட்ட ரீதியான கோரிக்கைகள், எதிர்ப்பு போராட்டங்கள், சட்டமன்ற வெளிநடப்புகள் மற்றும் விவசாய சலசலப்புகளும் அதிகரிச்சிச்சு. இந்த பிரச்சனைகளை தடுக்க காங்கிரஸ் கட்சியுடனான தன்னுடைய கூட்டணியை பயன்படுத்தவும் பலமான ராஜதந்திர ஈடுபாட்டை மேற்கொள்ளவும் திமுக தவறியதால பின்னடைவையும் சந்திச்சாங்க. மேகதாது அணை திட்டம் என்பது காவிரி ஆற்றின் குறுக்கே கனகபுராவில் ஒரு பல்நோக்கு நீர்த்தேக்கம் கட்டக்கூடிய திட்டமாகும். இந்த திட்டம் பெங்களூருவுக்கு குடிநீர் வழங்கவும் சுமார் 14,000 கோடி மதிப்பீட்டில் 400 மெகாவாட் நீர் மின்சாரம் தயாரிக்கவும் இலக்கு கொண்டிருக்கு. கர்நாடக இந்த அணை நீர் மேலாண்மைக்கு உதவும் என்றும் கூறுகிறது. மேகதாது அணை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழ்நாட்டின் விவசாயிகளுக்கு ஒரு கனவு போலாகிவிடும் என்று அச்சுறுத்தலாக உள்ளது. காவிரி டெல்டா மாநில விவசாயத்தின் உயிர்நாடியாக உள்ளது இத்திட்டம். காவிரி டெல்டாவில் நீர் ஓட்டத்தை குறைக்கும் இது தமிழ்நாட்டின் விவசாயத்திற்கு மிக முக்கியமானது. இது குடிநீர் விநியோகத்தையும் குறைக்கும். காவிரி நீர் தாவா தீர்ப்பாயத்தின் இறுதி தீர்ப்பை மீறும் முயற்சிதான் இந்த திட்டம். இத்திட்டம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு நேரடி அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதால இந்த திட்டம் கைவிடப்படும் என்று உறுதியான உத்தரவும் தேவைப்படுகிறது. ஜனவரி மாதம் 2019 அதிமுக மற்றும் திமுக உறுப்பினர்கள் மாநிலங்களவையில போராட்டம் நடத்தினாங்க. நடவடிக்கைகளையும் தடுத்தாங்க. மேலும் மத்திய அரசு இந்த அணையின் சாத்தியக்கூறு அறிக்கைக்கு அனுமதி வழங்குவதை திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினாங்க. காங்கிரஸ் அரசுடனான திமுகவின் அரசியல் கூட்டணி தமிழகத்தின் நிலைப்பாட்டை பலவீனப்படுத்தியுள்ளது அப்படின்னும் திட்டத்தை கைவிட தன்னுடைய கூட்டணிகளை வற்புறுத்த ஸ்டாலினால் இயலவில்லை அப்படின்னும் அதிமுக தலைவர்கள் வாதிட்டாங்க. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மேகதாது அணை திட்டத்தை தீவிரமாக எதிர்த்து வருகிறது. இந்த கட்சி மேகதாது அணை திட்டம் தமிழகத்தின் நீர் உரிமைகளுக்கும் விவசாய நிலத்தன்மைக்கும் நேரடி அச்சுறுத்தல் என்று கூறியுள்ளது. அணையின் முன்மொழிவு குறித்து விவாதிப்பதற்காக கர்நாடகாவுக்கு எதிராக வலுவான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தை கூட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தி தமிழக சட்டமன்றத்தில் அதிமுக போராட்டங்களையும் வெளிநடப்புகளையுமே நடத்தினாங்க. மேகதாது அணை திட்டத்தை எதிர்க்கவும் தடுக்கவும் அதிமுக அதிகாரத்துக்கு திரும்பினால் தமிழக விவசாயிகளின் நலன்களையும் எளிதில் பாதிக்கக்கூடிய டெல்டா சுற்றுச்சூழல் அமைப்பையும் பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளது. திமுகவின் பின்னடைவுகள் குறித்து பார்க்கலாம். கர்நாடக தீவிரமாக திட்டத்தை முன்னெடுக்கும் வேளையில திமுக மௌன பார்வையாளராக குற்றம் சாட்டப்படுகிறது. திமுகவும் காங்கிரசும் கூட்டணியின் ஒரு பகுதியாக இருப்பதால திட்டத்தை தடுக்க திமுக தன்னுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும் என்பதே இன்ற குற்றச்சாட்டுகளின் மையமாகும். சட்ட போரில் மட்டும் தங்கியிருக்காமல் கர்நாடக முதல்வரோட நட்பான உறவுகள் மூலம் ராஜதந்திர ரீதியாக பிரச்சனையை தீர்க்க திமுக அரசு தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வாதிட்டன. இந்த திட்டங்களை கைவிட கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அவர்களோட கூட்டணி பங்காளிகளை அழுத்தப்படுத்துவதற்காக திமுகவின் தலைமை பகிரங்கமாக கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களுடைய 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கேள்வி கேட்கப்பட்டுள்ளனர். கருணாநிதி திமுகவால் தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட 4 துரோகங்கள் குறித்து பார்க்கலாம்.
இதுல காவிரி தீர்ப்பாயம் அமைக்க 1970 மத்தியில முயற்சி எடுக்கப்பட்டதாக கருணாநிதி உரிமை கோரினாலும் அவர் ஒரே நேரத்துல தமிழ்நாட்டின் எதிர்ப்பில்லாமலேயே ஹேமாவதி அணை கட்டுமானத்திற்கு ஒப்புதலும் அளிச்சாரு. இது தமிழ்நாட்டின் உறுதியான நிலைப்பாட்டை குறைமதிப்பிற்கு உட்படுத்தியது. ஜெயலலிதா இதனை முதல் துரோகம் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. இரண்டாவதாக கர்நாடகாவின் அணை கட்டுமானங்கள் குறித்து மௌனம் காட்டியது திமுக. கர்நாடக பல அணைகளை கட்டியது. ஹாரங்கி, கபினி, ஹேமாவதி மற்றும் ஸ்வர்ணாவதி இவை மத்திய நீர்வள ஆணையம் அல்லது திட்டக்குழுவின் ஒப்புதல் இல்லாமல் கட்டப்பட்டன. கருணாநிதி இந்த திட்டங்களுக்கு எதிராக பகிரங்கமாக எதிர்ப்பு தெரிவிக்கவோ அல்லது முடிவெடுக்கும் நடவடிக்கைகளை எடுக்கவோ இல்லை. இது தமிழ்நாட்டிற்குள் பாயும் நீரை குறைத்தது. ஜெயலலிதா இதனை கருணாநிதியோட இரண்டாவது துரோகம் அப்படின்னு அழைத்தாங்க. மூன்றாவதாக உச்சநீதிமன்ற வழக்கை திரும்ப பெறுதல். இதுல கர்நாடகாவின் அணை கட்டுமானங்களை தடுக்க 1971 தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கை தாக்கல் செய்தது. ஆனால் கருணாநிதி தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு தெரிவிக்காமல் அரசியல் அழுத்தத்தின் கீழ் அந்த வழக்கை திரும்ப பெற்றார். ஜெயலலிதா இதனை மூன்றாவது துரோகம் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. நான்காவதாக ஒப்பந்தத்தை புதுப்பிக்க தவறியது. தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி 1974 காலாவதியாக இருந்த நீர்பகிர்வு ஒப்பந்தத்தை புதுப்பிக்கவோ அல்லது மறுபரிசீலனை செய்யவோ புதிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கவில்லை. இது கர்நாடகாவை ஒருதலைபட்சமாக திட்டங்களை தொடர அனுமதித்தது. இது தமிழ்நாட்டின் நீர் கிடைக்கும் தன்மைகளை பாதித்தது. ஜெயலலிதா பின்னர் இதை கண்டித்து இது தமிழ்நாட்டின் நலன்களுக்கு இழைக்கப்பட்ட நான்காவது துரோகம் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. மேலும் மத்திய அரசின் துரோகங்களாக சொல்லப்படுவது என்னவென்றால் 1971 76 காலகட்டங்கள்ல பிரதமர் இந்திரா காந்தி தலைமையிலான இந்திய தேசிய காங்கிரஸ் மத்தியில ஆட்சி செய்தது. தமிழ்நாடு காவிரி தீர்ப்பாயம் அமைக்கப்பட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வற்புறுத்தியது. இருப்பினும் மத்திய அரசு தீர்ப்பாயம் அமைப்பதில் தாமதம் செய்தது. மேலும் கர்நாடக ஒருதலைபட்சமாக அணை கட்டும் திட்டங்களை தொடர அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒப்பந்தங்களையுமே அமல்படுத்த தவறியது. இந்த ஒரு தாமதம் மாநிலங்களுக்கிடையேயான நீர்பகிர்வு பிரச்சினைகள் மற்றும் சண்டைகளை நீடித்தது. தீர்ப்பாயம் அமைக்க கோரி தமிழ்நாடு அளித்த மனுக்கள் அரசியல் சூழ்நிலைகள் மற்றும் அவசர நிலை காரணமாக வலுவிழந்தன. 1990 தான் உச்சநீதிமன்ற உத்தரவுகளின் விளைவாக காவிரி நீர் தாவா தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.